லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நம்மளும் ஒரு லீடர் அவரை மாத்தினதான் விஜய் என்ட்ரிக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு. சார், வைகோ அவர்கள் சொன்னது என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி அவருக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கும்போது there is a possibility அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஓப்பனா பேசுறாரு. விஜய் வந்து காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் என் கூடன்னு சொல்லி காங்கிரஸ் ஓட்டை எடுத்திருக்காருங்க. ஸோ 2029 விஜய் தாண்டி ஆகணும் அந்த களத்தை. ஒருவேளையில ராகுல் கூட்டணி அவர் கிடைச்சுன்னா தப்பிடுவாரு. ராகுல் கூட்டணி கிடைக்கலன்னா ரெண்டு தேசிய கட்சிகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர்னு அவங்களுடைய பிளஸ் தான் ப்ரமோட் பண்ணணும். விஜய் தற்கொலை இன்னும் கோமாளி இன்னும் சொல்றதுல. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. திமுகவுக்கு மாற்றே வந்து நாம் தமிழர் தான் அப்படின்னு முன்னாடி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இளைஞர்களுடைய பலம் இருந்துச்சு, புது வாக்காளர்களுடைய பலம் இருந்துச்சு. ஆனா இந்த தேர்தலில் வந்து அது கொஞ்சம் சரிஞ்சிருச்சு, மாறிடுச்சு. விஜய் வந்து அவரை எடுத்துட்டாருலாம் சொல்றாங்கல்ல, அது உண்மையா? எப்படி இருக்க போகுது? விஜய்க்கு ஓட்டு வந்து அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நான் சொன்னேன். அதான் உண்மை. அவர் டெஸ்ட் ஆகி 4ஆம் தேதி அவருக்கு ஓட்டு என்னன்னு தெரியுது. அந்த ஓட்டு புற்றீசல் ஓட்டு, காளான் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, மின்னல் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டாட்டு மாறலாம்ல. அது இன்னொரு தேர்தலில் ஸ்டெடியானா தானே அது அவருக்கு ஸ்டெடியான ஓட்டுன்னு சொல்ல முடியும். நாம் தமிழரை பொறுத்த அளவில் 26 ஒரு பின்னடைவு கிடைச்சா கூட 29 விஜயை தாண்டி போகலாம். அது ஒரு சினிமா இதில் ஒன் டைம் வந்த ஓட்டு, அவர் சிஎம்னு வந்த ஓட்டு. அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் திமுக காங்கிரஸ் ஸ்டெடியாக நின்றுட்டாருன்னா இவருக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. ஒன்று பாய்காட் பண்ணிட்டு போவார், அதில் நின்று ஸ்டாண்ட் இல்லாமல் சீமான்கிட்ட மாட்டுவாருன்னு அவங்க நாம் தமிழர் நினைக்கலாம் இல்லையா? நாம் தமிழரை பொறுத்த அளவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் தனிச்சு போட்டிங்கிறத அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 20 ஆண்கள் 20 பெண்கள்னு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் ஏற்று களத்தில் நிற்கிறாங்க. விஜய் வந்து காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் என் கூடன்னு சொல்லி காங்கிரஸ் ஓட்டை எடுத்திருக்காருங்க கொஞ்சம். ஸோ அந்த இடத்துக்குள்ள நாளைக்கு காங்கிரஸும் திமுகவும் ஸ்டெடியாக நின்றுட்டாங்க. ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ், பார்லிமெண்ட், அது இதுன்னு மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி இவங்க கேட்டுதான் ராகுல் காந்தியும் கேட்க வேண்டிய இடத்துல நின்றுட்டாருன்னா விஜய் என்ன பண்ணுவார்? விஜய் சிஎம்னு நிற்க முடியாதுல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்போ ராகுல் காந்தி உண்மையான காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் நிற்கும்போது இவர் பாய்காட் பண்ணுவாரா? அல்லது காங்கிரஸ் திமுகவோட நிற்கும்போது இவர் காங்கிரஸ் நல்ல கட்சின்னு சொல்லி நிற்க முடியுமா? காங்கிரஸ் திமுகவோட நின்றுட்டாங்கன்னா காங்கிரஸ் நல்ல கட்சின்னு சொல்லி ஒரு களத்துக்குள்ள நிற்க முடியுமா? சீமான் காங்கிரஸ் மோசமான கட்சின்னு சொல்லி களத்துக்குள்ள நிற்பாரு, பாஜக மோசமான கட்சின்னு நல்ல களத்துக்குள்ள நிற்பாரு. ஸோ தெளிவான கன்சிஸ்டன்டான ஸ்டாண்டு சீமான்ட்ட இருக்கு. நீங்க குறுகிய கால லாபத்துக்காக திமுக கூட காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் எங்க கூட இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நாடகமான ஒரு அரசியலை நீங்க பண்ணீங்க. நாளைக்கு வந்து விஜய் கூட ராகுல் கூட்டணி வந்துட்டா பிரச்சனை இல்லை. ராகுல் வந்து ஸ்டாலின் கூட கூட்டணியில் நின்றுட்டாருன்னா ஸ்டாலின் எப்படி ராகுலை விடுவாரு? மேக்சிமம் ராகுலை ரிட்டைன் பண்ண தான் பார்ப்பாரு. அப்படி ரிட்டைன் பண்ணிட்டாருன்னா தாவேக்காவுக்கு நிலைப்பாடு என்ன? இப்போ நீங்க எழுதலாம், அப்படி இப்படின்னு சொல்லலாம். அங்க ரிட்டைன் பண்ணிட்டாருன்னா உங்க நிலைப்பாடு என்ன? சீமான் வந்து 2024 4 முனை போட்டியிலேயே மோடி காங்கிரஸ் அணி, இதுக்கு எதிராக திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, குறிப்பா காங்கிரஸ் பாஜகவை எதிர்த்து அவர் 8.2 எடுத்திருக்கிறாரு. மீண்டும் விஜய் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு அங்கிருந்து உருவன ஓட்ட சீமான் தட்டி தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல? ஸோ 2029 களத்துக்குள்ள விஜய் தாண்டி ஆகணும் அந்த களத்தை. ஒருவேளையில ராகுல் கூட்டணி அவர் கிடைச்சுன்னா தப்பிடுவாரு. ராகுல் கூட்டணி கிடைக்கலன்னா ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு விஜய்க்கு. தனிச்சு அவர் நின்று 4 வரையும் ஏற்று நிற்க முடியாது. தனிச்சு நிற்க வேண்டிய சூழ்நிலைனா காங்கிரஸ் எதுக்கிற சிக்கல் அவருக்கு. காங்கிரஸ் எதுக்கு சிக்கல் ஆகும்போது அந்த ஓட்டு வந்து காங்கிரஸுக்கும் மீதி ஓட்டு சீமானுக்கும் போறதுக்குள்ள ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவாயிரும். ஸோ 29 எப்படி விஜய் கடக்கிறாருங்கிறதான் பெரிய கொஸ்டின். அதனால தான் புற்றீசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டுங்கிற அந்த ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு கருத்து வச்ச மாதிரி தான் இப்போ நான் கருத்து வைக்கிறேன். பட் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட்ல டெஸ்ட் பண்ணி ஒரு 20-25 விழுக்காடு வாக்கு வர்றதாட்டு தகவல்கள் வருது. அதை நாம மதிக்கிறோம். இப்போ சீமானவர்கள் இப்போ ஒரு பர்சன்ட் எடுக்க போறாரு, அதை வச்சு அவங்களோட நிலை எப்படி இருக்க போகும்? தோய்ந்து போயிடுவாங்களா, இல்லை எழுச்சியா இருப்பாங்களா? அது எப்படி இருக்கு? ஒரு விழுக்காடுல இருந்து வந்தவர் இலக்கத்துக்கு எதிர் என்ன இருக்குது? 4 வரையும் ஏற்றவர் போல்டாதான் இருப்பார். இப்போ இந்த தக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல சார்? ஏன்னா 15 வருஷமா நிக்கிறாரு. மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அவங்களை இது விலக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்ல சார்? அதான் கமலஹாசன் இப்படித்தான் 2வது ரவுண்ட்ல இது பண்ணாரு, தினகரனை பண்ணாரு. 2வது ரவுண்ட்ல அண்ணாமலை களத்துக்குள்ளே வரல. 2வது ரவுண்ட்ல விஜய் பாய்காட் பண்றேன், காங்கிரஸ் கூட்டணி கிடைக்கலன்னு பண்ணிட்டாருன்னா
அப்போ விஜய் களத்துக்குள்ளே இருக்க மாட்டாரா? 24 பண்ண மாதிரி காங்கிரஸ் கூட்டணி கிடைக்கலனாலும் விஜய் நின்னாகணும். என்ன சொல்லி நிற்பாரு? என்ன இஷ்யூ எடுத்து நிற்பாரு? அண்ணாமலையும் சொல்லியிருந்தாரு, நான் அந்த தேர்தலில் நிக்காததுக்கான காரணம் வந்து நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எடப்பாடி இன்னைக்குள்ள சூழ்நிலையில வந்து மோடி கூட நின்றுவார். இனிமேல் வந்து மோடியை எதிர்த்து போய் நிற்கிறதுக்கு அவருக்குள்ள சூழல் இல்லை. மோடிக்கும் எடப்பாடி தேவைங்கிற லெவல்ல தான் இருக்கும் தேர்தலுக்கு பிறகு. அண்ணாமலையோட ஆக்ஷன் என்னவா இருக்கும் சார்? அண்ணாமலை ஒரு லீடர், அவரை மாத்தினதான் விஜய் என்ட்ரிக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து திமுக விமர்சனம், அந்த கருத்துகள், அப்போசிஷன் அப்படிங்கிறது கரெக்டாக கொண்டு வந்தாரு. இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சு இல்ல? தலைவர் இன்னொருத்தர் இருக்கும்போது அவர் ஒரு லெவலுக்கு மேல அவர் பேச முடியாது இல்ல, தலை இருக்க வாழ ஆடக்கூடாது இல்ல. ஏன்னா இடையில நிறைய பதவிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கம்மா, பெரிய பெரிய பதவிகள்லாம் அது போடலாம். திடீர்னு நவீன் சின்ஹா 45 வயசு ஆகுது, அவருக்கு டீம் இது பண்ணும்போது பழைய ஆட்களையும் புது ஆட்களையும் கலந்து போடும்போது அண்ணாமலைக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கலாம். தகுதியானவர், திறமையானவர். என்ன எதிர்பார்க்கலாம் சார் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்? திமுக அணி ஆட்சி அமைக்குங்கிறத நான் உறுதியா இருக்கிறேன் தம்பி. 40 விழுக்காடு மார்க்கு மேல திமுக கழகம் பெற்றோம், மீதி யாரும் 30 பெற்ற மாட்டாங்க. அது என்னோட கருத்து. ரிசல்ட்ல தான் அது தெரியும். நான் என்னோட கருத்து சரியா தவறான்னு. திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருந்தாரு, நிறைய பேர் வந்து எங்க கூட்டணியில் இருக்கவங்களே நிறைய பேர் சரியா வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. சரி, அது அவரோட வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. பட் அவரு கட்சியெல்லாம் ஜெயித்துரும், அதே மீறி ஜெயிப்புன்னு தானே சொல்றாரு. திமுக அணி ஜெயிக்கணும் தானே சொல்றாரு, ஆட்சிக்கு ஒன்று தான் சொல்றாரு. காங்கிரஸ் தானே சொல்றாங்க. நாம் தமிழருடைய அடுத்த இலக்கு என்னவா இருக்க போகுது? நாம் தமிழர் அடுத்த இலக்கு வந்து 2029 தனிச்சே போட்டிடுவாங்க. சார், வைகோ அவர்கள் சொன்னது என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி அவருக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கும்போது there is a possibility அப்படின்னு சொல்றாரு. விஜய்க்கு வந்து 21 விழுக்காடு 23 விழுக்காடெல்லாம் கொடுக்கணும்னா ஒரு நல்ல பெரிய சக்தி தானே, அதுல என்ன இருக்குது? ஆனா திமுக வந்து இந்த தேர்தலில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து விஜய் பேரே சொல்லாமே மூவ் பண்ணியிருக்காங்கல்ல. நல்லது தானே அது. உங்களுக்கு நிரூபிச்ச பிறகு சொல்லுவாங்க, நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சொல்லணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். தொடர்ந்து அடிச்சுட்டு வராதுல்ல சார் எல்லா மேடைகளையும், ஸ்டாலின் சார் இந்த பிரச்சனை, இந்த லாபம் தானே, லாபம் தானே. திமுக எதிர்ப்போட்ட தானே பிரிக்கிறாரு, திமுக எதிர்ப்போட்ட தானே பிரிக்கிறாரு, லாபம் தானே. கடைசியா 10 தோல்வி பழனிசாமின்னு திமுகவோட மெயின் எதிரி அடிச்சாருல்ல, அது லாபம் தானே, அனுகூல சத்துரு தானே அந்த இடம். இல்ல சார், பதிலே சொல்லாம மூவ் பண்றது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி? ஏன் பதில் சொல்லணும்னு அவங்க நினைக்கலாம். இல்ல சொன்னா விஜய் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவாரோ அப்படிங்கிற விஷயம். ஓட்டு எடுத்த பிறகு சொல்லாம இருக்க முடியாது. இப்போ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கு சொல்லிதான் ஆகணும். அதுக்கு முன்னாடி ஏன் சொல்லணும்? சரி, இப்போ எல்லாருக்கும் சொல்றாங்களே சார், அண்ணாமலை கேட்டாங்கன்னா இங்க ஒரு பதில். அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருங்க, இவர் ஒரு கட்சி தலைவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. டெஸ்ட் பண்ணி எவ்வளவு வந்தேன்னு தெரிஞ்ச பிறகு சொல்லுவாங்க. தொங்கு சட்டசபை வருமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேள்விகள்லாம் வருது இல்ல, உங்களுடைய கருத்து? திமுக மெஜாரிட்டி வரும்போது தொங்கு சட்டசபை பேச்சுக்கே இடம் இல்லை. நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி வந்து வெப்லையும் சரி யூடியூப்லையும் சரி நிறைய இடத்துல விஜய் மட்டுமே கொஞ்சம் அட்டாக் பண்றாங்க, அவங்களோட ப்ரொமோஷனே கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அது 3 வரையும் சேர்த்து அட்டாக் பண்ணார் சீமான். விஜய் மட்டுமே அட்டாக் பண்ணா அது தவறான ஒரு விகம் தான். 3 வரையும் அட்டாக் பண்ணிட்டு விஜய் அட்டாக் பண்றதான் கரெக்டா இருக்க முடியும். இலவசங்கள் எதிர்ப்புல நாம் தமிழர் மாறுபட்டு நிற்கிறது, பிராண்டி விஸ்கி வேண்டாங்கல மாறுபட்டு நிற்கிறது. 2 தேசிய கட்சிகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர்னு அவங்களுடைய பிளஸை தான் ப்ரமோட் பண்ணணும். விஜய் தற்குறி இன்னும் கோமாளி இன்னும் சொல்றதுல எந்த லாபத்தையும் கொடுக்காது. விஜயால காங்கிரஸையும் பாஜகவும் எதிர்க்க முடியல, நாங்க காங்கிரஸையும் பாஜகவும் எதிர்க்கிறோம். விஜயால பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்க முடியல, நாங்க கேட்கிறோம். விஜயால மேல்வாதி உங்கள் ஆலய நுழைவுக்கு நிற்க முடியல, நாங்க நிற்கிறோம். அதுல எங்களுக்கு நஷ்டத்தை பற்றி இப்போ கவலை இல்லை. யாருக்காக நிற்கிறோமோ நாங்க அதுல ஸ்டெடியா நிற்கிறோங்கிறது தான் இனிமேலும் அவங்க முன்னெடுத்துட்டு போறது அவங்களுக்கு வந்து கூடுதல் பலனை கொடுக்குங்கிறது என்னோட பார்வை. விஜய தற்குறிங்கிறதோ கோமாளிங்கிறதோ எந்த பலனையும் கொடுக்காது. ஆனா ஏன் அந்த டைம் அதிகமா விஜய்னே சொல்லி இந்த பிரச்சாரம் விஜய் மயக்கத்துல நீங்க இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. எல்லாருமே சொல்றாங்க சார், சீமான் சார் சரி நாம் தமிழர் எல்லாருமே விஜய்னே சொல்றாங்களே, ஏன் விஜய் தவிர இவங்களுக்கு வேற இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்கல்ல. அதான் திமுக அண்ணா திமுக விஜய் 3 வரையும் தான் விமர்சனம் பண்ணாங்க. நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம் சார்.